ஸ்டே வித் ஜீசஸ், என்னில் நிலைத்திருங்கள். யோவான் 15:4 வசனத்தில் சொன்ன வார்த்தையின்படி இந்த பகுதிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது தேவனோடு இணைந்து இருக்கிறது, அவரோட நிலைச்சி இருக்கிறது. ஓகே, 1 யோவான் 2:27 சொல்லுது, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைச்சிருந்தால் அது சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் தேவனோடு நிலைச்சிருக்கிறதுக்கு உண்டான பகுதி தான் இது, ஸ்டே வித் ஜீசஸ். ஓகேவா? இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வசனம் என்னென்னா, ரோமர் 10:14 வசனம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுறதுக்கு இன்னைக்கு உணர்த்துற விஷயம் என்னன்னா, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அப்படி. அதாவது பிரசங்கிக்கிறவன் ஒருத்தன் இல்லைன்னா ஜனங்க எப்படி கேட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை, நம்மளுடைய தேவனை, நீங்கள் ருசி பார்த்த கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? வியாபாரம் பண்ணுறவங்க இருந்தால் தான் பொருட்களை வாங்க முடியும் இல்லையா? அது என்ன தான் விலை உயர்ந்த வேல்யூ உள்ள பொருளாக இருந்தாலும் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தன், வியாபாரம் மீன்ஸ் வணிகர்கள் சொல்கிறோம். ஓகே, அதை விற்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தால் தான் வாங்க முடியும். இப்போ நம்ம கடைகள் இல்லைன்னா நம்ம எப்படி டீ கூட குடிக்க முடியாது இல்லையா? நம்ம பொருள் வாங்க முடியாது. அப்போது அதே தான் இப்போ மினிஸ்ட்ரியில் தேவ அன்பை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க. ஓகே, அதை மற்றவங்களுக்கு நீங்கள் சொன்னாதான், அதாவது என்ன உணர்த்துறாருன்னா, உங்கள் வாயை விரிவாக தரீங்கன்னு கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். ஓகேவா? உங்கள் வாயில் தேவன் அவருடைய தம்முடைய வார்த்தையை அருளுவேன்னு வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் அமைதியாக மட்டும் இருக்காதீங்க, வசனத்தை பேசுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளே உங்களிடத்துல இருந்து புறப்பட கடவுதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பேசுங்க. நீங்கள் பெற்ற அன்பை எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். எல்லார்ட்டையும் மீன்ஸ் நான் பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு சொல்லலை, உங்களுக்கு அந்த டைம் தேவன் உணர்த்துவார். அப்போது நீங்கள் சொல்லுங்கள். கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. கிறிஸ்தவத்தில் இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு மினிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு அண்ணா கூட இருக்கும்போது அவர் சொன்னார், நான் ஆச்சரியப்பட்டேன் என்னடான்ட்டு. அப்புறம் தான் நான் இப்போ அனுபவப்பட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதாவது அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, வளரவே முடியாது. நம்ம அப்படியே தான் இருப்போம் ஸ்டேபிளாக. நீங்கள் வேணால் உங்களுடைய பின்னிலைமையை யோசிச்சு பாருங்கள். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு பார்த்தா கொஷின் மார்க்காக இருக்குது. நீங்கள் ஒருவேளை வளர்ந்துருந்தீங்கன்னா உங்கள் வாயை திறந்துருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கட்டளையாக சொல்கிற வார்த்தை இதுதான், தேவனோடு நிலைத்து இருக்கும்படியாக, பக்தி விருத்தி அடையும்படியாக நீங்கள் வளர்கிறதுக்கு கர்த்தர் உணர்த்துகிற விஷயம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இதுக்கு ஆதாரமாக ஒரு பகுதியை எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்பு என்பவர் மூலிமா தேவன் எப்படி நடத்தினாருங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறாரு அவர்? ஆவியானவர் பிலிப்பு கிட்ட சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனம், நீ போய் அந்த ரதத்துடனே உன்னை சேர்த்துக்கொள் என்று சொல்கிறார். ஓகே, உடனே இவன் போய் தன்னை சேர்த்துக்கிறான். சேர்த்துக்கும் போது அவர் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ இவர் கேட்குறான், நீங்கள் வாசிக்கிறதுனுடைய கருத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. யார் இந்த பிலிப்பு? அவர் ஒரு சுவிசேஷகர். ஓகேவா? கேட்கும்போது சொல்கிறாரு, அந்த வார்த்தையை கவனிங்களேன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் சொல்லலைன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஓகேவா? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஓகேவா? அப்போ உடனே பிலிப்பு சொல்கிறான், அதனுடைய முடிவு, அந்த மனுஷன் கிறிஸ்து இயேசு தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறாரு. இதோ இங்கே தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடைன்னொன்னே, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறார். அதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு ஆத்மாவை சேர்க்கிறார். பிலிப்பு அங்கேருந்து அடுத்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு தேவ பணியில் அவர் போயிடுறார். ஓகே, அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே, ஆத்மா ஆதாயம் செய்யாமல் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. ஓகேவா? வசனத்தின்படி, அதாவது இன்னும் சொன்ன கிறிஸ்து இயேசுவின் சாயலில் இருக்கணும். ஓப்பனாக சொன்னேன். ஓகே, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட உணர்த்தும்படியாக, அறிவிக்கும்படியாக, கட்டளையாக சொல்கிற வார்த்தை இதுதான். உங்கள் வாயை விரிவாக துறைங்க. ஓகேவா? கேட்குறதுக்கு உங்கள் சுற்றி இருக்க ஜனங்க பாருங்கள், அவங்க அப்பாவிங்க, அவங்களுக்கு தெரியாது, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஓகேவா? அப்போ அவங்கள நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும் இல்லையா? வாயை விரிவாக துறைங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவார். கர்த்தரோடு இணைந்திருங்க. ஸ்டே வித் ஜீசஸ்.